நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர். அவரை பற்றியே வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து படிக்கவே தேவையில்லை. நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இந்த ஒரே வீடியோலேயே வந்து அம்பேத்கர் பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். அம்பேத்கருடைய இயற்பெயர் என்னென்னு பாருங்கள், பீமாராவ் ராம்ஜி. அவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள், ராம்ஜி சாக்பால், பீமாபாய். அம்பேத்கர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க ரத்னகிரி மாவட்டத்தில் வந்து அம்பவாதே அந்த சிற்றூரில் தான் வந்து பிறந்திருப்பார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 14/4/1891 முதல் 6/12/1956 வரை. அவருடைய ஆசிரியர் பேர் பார்த்திங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர். அவருடைய ஆசிரியர் மேல் வச்சுருந்த பற்றின் காரணமாக அவர் பேர் வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். அவருடைய கல்வி பார்த்திங்கன்னா சதாராவில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருடைய கல்வி வாழ்க்கை வந்து தொடங்கிச்சு. 1907 எல்பின்ஸ்டன் பள்ளி பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. அங்கே தான் வந்து உயர்நிலை படிப்பை வந்து படிச்சிருப்பார். 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து இளங்கலை பட்டம் வந்து வாங்கியிருப்பார். 1915 வந்து முதுகலை பட்டம் வாங்கியிருப்பார். எந்த பிரிவில்னு பார்த்திங்கன்னா இந்திய வணிகம் சொந்த பிரிவில் அந்த படிப்புக்காக வாங்கியிருப்பார். 1920 வந்து பொருளாதார படிப்பிற்காக லண்டன் வந்து சென்றிருப்பார். 1921 வந்து முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்கியிருப்பார். 1923 முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். ரூபாய் பற்றிய பிரச்சனை இந்த படிப்புக்காக முனைவர் பட்டம் வந்து 1923 வாங்கியிருப்பார். 1923 வந்து சட்ட படிப்பில் வந்து பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருப்பார். அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை வந்து நிறுவியிருப்பார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்விக்காக வந்து செலவழிச்சிருப்பார். 1927 மார்ச் 20 அம்பேத்கர் வந்து மராட்டிய மாநிலத்தில் வந்து இந்த மகாத்து குளம் தண்ணீர் எடுக்கக்கூடாது. அந்த மராட்டிய மாநிலத்தில் வந்து மகாத்து குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து தண்ணீர்லாம் எடுக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த காலத்தில் வந்து வழக்கங்கள் இருந்துச்சு. அதை எதிர்த்து வந்து இவர் போராடி இருப்பார். அடுத்து பாருங்கள், கேரளம் வைக்கத்தில் ஆலய நுழைவு போராட்டமும் மனித உரிமைக்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனித உரிமைக்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம் வந்து வைக்கம் போராட்டம். செகண்ட் வந்து மாகாத்து குளம். ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1930 லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பூனா ஒப்பந்தம் வந்து காந்தியும் அம்பேத்கரும் வந்து செஞ்சுருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/9/1931 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்காக வந்து இந்த பூனா ஒப்பந்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து நிறுவியிருப்பார். ஒடுக்கப்பட்ட பாரதம் அந்த இதில் வந்து 1927 வந்து தொடங்கியிருப்பார். சமாஜ் சங்கம் சமத்துவத்திற்கு தொடங்கியிருப்பார். 1930 வந்து நாசிக் கோவில் போராட்டத்தை வந்து நடத்தி வெற்றி பெற்றிருப்பார். அடுத்து பாருங்கள், 1930 நடந்த வட்டமேசை மாநாட்டில் வந்து அறவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1946 வந்து மக்கள் கழகத்தை வந்து நிறுவியிருப்பார். சித்தாந்த உயர்கல்வி நிலையம் வந்து மும்பையில் வந்து நிறுவியிருப்பார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அறிவு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து பாடங்களும் வந்து கற்பிக்கப்படணும் அப்படின்னு. அதுக்காக வந்து சித்தாந்த உயர்கல்வி நிலையத்தை வந்து நிறுவியிருப்பார். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவி புரட்சியாளர்களாக இந்த மையகம் வாழ்கிறது அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஒரு லட்சிய சமூகம் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். 1947 ஆகஸ்ட் 29 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் வந்து 7 பேர் கொண்ட குழு வந்து அரசியலமைப்பு குழு வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கு தலைவராக வந்து அம்பேத்கர் தான் வந்து இருந்திருப்பார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் வந்து புத்த சமயத்தில் வந்து தன்னை இணைச்சு கொண்டிருப்பார். அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு வந்து எங்கே மாறினார்னா நாக்பூரில். வருஷம் வந்து 1956 அக்டோபர் 14.
ஸோ புத்தரையும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து 1957 வந்து வெளியாச்சு. ஸோ இவரை சிறப்பிக்கும் வகையில் வந்து ஸோ மத்திய அரசு இந்திய அரசும் பார்த்திங்கன்னா ஸோ 1990 வந்து பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அம்பேத்கர் பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.